உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கிறார். பீஸ் இந்த க்ளோஸ்ல இருக்கு. இது போல இதுவரைக்கும் வந்ததே இல்ல அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம, அமெரிக்கா கொண்டு போகக்கூடிய இந்த சொல்யூஷன், இந்த ரெசல்யூஷன மட்டும் ரஷ்யா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, அமெரிக்கா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதாவது நம்மளும் நீங்களும் ஒத்துக்கிட்டோமே ஒரு ஒப்பந்தம். இத மட்டும் ரஷ்யா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, புட்டின் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் எங்ககிட்ட என்ன இருக்கோ, அத நாங்க பிளான் படி செய்வோம் அப்படிங்கிறது போல. அத காமெடி பண்ணிக்கிறாரு. டர்பியூலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாரு. அதாவது பிளெயின்ல ஏத்திடுவாராம். பிளெயின்ல என்னெல்லாம் இருக்குதோ, அதெல்லாம் கொண்டு போயிருவாராம். ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, காமெடி பண்ணிக்கிறாரு. இதுல இதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவதுங்க அமெரிக்கா, இது மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ட்ராங்கான பிரஷர் குடுங்க ரஷ்யா மேல. அது மட்டும் இல்லாம, அசிஸ்டன்ஸ் எங்களுக்கான உதவிகள அதிகப்படுத்துங்க. அவ்வளவுதான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இத தவிர்த்து நம்ம என்னத்த பேசுறது? அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்ட்ட கேட்டுக்கிறாங்க. ஏங்க இந்த செக்யூரிட்டி கேரண்டிலாம் தராங்க இல்லையா? அப்படியே ஒத்துக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். அது எத்தன வருஷத்துக்குங்க? அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. நியாயமான கேள்வி, கரெக்ட்டான கேள்வி. ஏன்னா, இன்னைக்கு வந்து உக்ரைன் அமெரிக்காவோட நட்பு நாடா இருக்கலாம். நாளைக்கு இதே உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு எதிரான நாடா மாறுச்சுன்னா எப்படி? அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? ஸோ இது போல காரணங்கள்னால ஆ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருங்க அதெல்லாம் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. எவ்வளோ வருஷத்துக்குலாம் நாங்க பேசவும் கிடையாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செக்யூரிட்டி கேரண்டி பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கோம். அதுவே லிமிட்டடா தான் டைம் ஃப்ரேம்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் பண்றோம், பேசுறோம், எல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கோம். ஸோ அத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல அவர் தப்புன்னு சொல்லிக்கிறார். நியாயமான கேள்வி. எவ்வளோ வருஷங்களுக்கு, இல்ல என்ன டைமுக்கு அப்படிங்கிறது போல. ஆனா ஒரு விஷயம் கிளியாரிட்டியா இருக்கிறாரு. போடக்கூடிய அக்ரிமெண்ட்ட காங்கிரஸ் சபையில அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து கிளியரா கேட்கிறாரு. அது ஒத்துக்கிறாங்களா என்னன்றத பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கான டிஃபென்ஸ் கான்டாக்ட் குரூப்னு பைடன் அவர்களோட காலகட்டத்தில உருவாக்கியிருந்தாங்க இல்லையா? ராம்ஸ்டெயின் ஃபார்மேட் மீட்டிங்னு அமெரிக்காவே இல்லன்னா கூட இந்த ராம்ஸ்டெயின் ஃபார்மேட் மீட்டிங்ல எல்லாரும் ஒண்ணா கூடி உட்கார்ந்து ஆயுதங்கள ரெடி பண்ணி உக்ரைனுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற போல பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மீட்டிங் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணியிருந்துக்கிறாங்க. 16 டிசம்பர் வந்து பண்ண நடந்திருக்கு. 32வது மீட்டிங். 32வது மீட்டிங் வந்து நடந்திருக்குது. இந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் கான்டாக்ட் இந்த உக்ரைனுக்கு உதவக்கூடிய கூட்டம்லாம் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாரும் வீடியோ லிங்க் வழியா வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஐட்டங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேன்ல ஏத்தி கொண்டு போய் ரஷ்யா மேல பொழு பொழுன்னு போட்டு வந்துடலாமான்னு யோசிச்சாரா என்ன ஏதுன்னு தெரியல. இப்ப பாவம். இந்த மீட்டிங்கோட சாராம்சம் என்ன அப்படின்னா, யுகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹெய்லி அவர்கள் இருக்காரு இல்லையா? அவர் தரப்புல இருந்து அனௌன்ஸ்மென்ட். யுகேவான நாங்க 600 மில்லியன் யூரோ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தரோம் அப்படிங்கிறத அவர் தரப்புல இருந்து. அடுத்த ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் தரப்புல இருந்து. நாங்க சைடு வைண்டர் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து. அடுத்தது கனடாவோட டேவிட் மெக் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா கனடாவோட நேஷனல் டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 50 மில்லியன் கனடியன் டாலர் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 36 மில்லியன் வரும்னு நினைக்கிறேன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ராணுவத்துக்கு உதவி பண்ண கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அடுத்தது நார்வே வந்து பாத்தீங்கன்னா 7 பில்லியன் டாலர் நாங்க கொடுக்குறோம்னு ஓடோடி வந்திருக்காங்க. நெதர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா 700 மில்லியன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. செக் ரிபப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துல $7,60,000 சாரி 7,60,000 செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்க தரப்பு வந்து அடுத்த எய்டு மனையில் நனைய தயாரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பைடன் அவர்களோட காலகட்டத்துல ஒவ்வொரு சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமும் இந்த பொங்கல் விழா, சிறப்பு விழா அது மாதிரிலாம் நடக்க முடியாது. அதே போலதான் உக்ரைன்ல ஒரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமும் இந்த சண்டை நடக்கிறதே வந்து பாத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால இப்ப எய்டு மலையில நினைஞ்சிட்டு இருக்காங்க உக்ரைன். ஸோ இந்த எய்டெல்லாம் ப்ராப்பரா வந்து பண்ண உக்ரைனுக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் உக்ரைன் ரெடி பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பண்ண ரஷ்யாவோட அப்புறம் களத்தில் நடக்கக்கூடிய யுத்தம் இது போல விஷயங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு. அதனால இப்ப திருப்பி எல்லாம் உருவாக்குறதுக்கு எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி வாங்கிட்டு போறதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பல நாடுகளும் ஓடி வந்து பாத்தீங்கன்னா இது போல ஈடு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறேன்னு சொல்லும்போது சீஸ் ஃபயர்ன்ற ப்ரொபோசலை ரஷ்யா கிட்ட கொண்டு போய் வச்சாங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? டிமித்ரி பெஸ்கோவ் அவர்கள் தரப்பிலிருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கலாம் இல்லையா? ரஷ்யாவோட ஸ்போக் பர்சன். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இங்க பாருங்க, நாங்க இப்போ பீஸ் டீல பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நீங்க சீஸ் ஃபயர் நடுவுல கொண்டு வந்து பேசுறீங்க. இந்த சீஸ் ஃபயர்னா எதுக்கு? உக்ரைனுக்கு வந்து பண்ணா சும்மா ஒரு தற்காலிகமா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அத யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் பிரிப்பேர் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட தாக்குதல் பண்ணிருப்பாங்க. இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அமைதி எங்க வரப்போகுது? நாங்க ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு பீஸுக்கு தான் தயாரா இருக்கிறோம். இந்த சீஸ் ஃபயர் பத்தி பேசாதீங்க அப்படிங்குள்ள பெஸ்கோ தரப்பின் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ கிறிஸ்துமஸ் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது போல எதுவும் கிடையாது. யுத்தம்னா யுத்தம் தான். பீஸ்னா பீஸ். 2ல ஏதோ ஒண்ணு சொல்லு அப்படிங்கிற போல ரஷ்யா தரப்பிலிருந்து இருக்கிறாங்க.
இதுல என்னன்னா, எஸ்கலேஷன் மாறி மாறி நடக்குது இதெல்லாம் ஓகே தான். இதுல என்ன அப்டின்னா, பிரச்சனை முடியுதோ இல்லையோ, அது 2வது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பண்ணா பேசுறதுக்கு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் நடுவுல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் நல்ல விஷயமா இருக்கு. இப்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, மனிதாபிமான அடிப்படையில இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தலைமையில ரஷ்யாவோட கவுண்டர் பார்ட் தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து பேசி சிவிலியன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இரு தரப்புலயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 60 உக்ரைனியன் சிவிலியன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு வந்து உள்ள வந்து பிடிக்கிறாங்க, பகுதிகள் பிடிக்கிறாங்கன்னா, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்லாம் நாங்க உக்ரைனுக்கே போறோம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுபோல நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி உக்ரைனுக்கே அனுப்புறதுக்கு இது போல உட்கார்ந்து பேசி யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்காங்களோ அனுப்புவாங்க. ஸோ அதே போல ரஷ்யாவோட சிட்டிசன்ஸ்லாம் யாராவது இருக்காங்களோ அவங்க குடுப்பாங்க இல்லையா? ஸோ இது போல வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நடந்திருக்கு. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச்லாம் நடக்குது இல்லையா? இதெல்லாம் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ இது போல நடக்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ தாக்குதல் அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் குறைவில்ல. இப்ப திரும்ப இந்த ஒடசா பகுதியிலேயே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த எய்ட் எல்லாம் சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி பார்சல் பண்ணியிருக்கணும். மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இல்ல இனி வரக்கூடாது இல்லையா? ட்ரெயின்ல ஏத்தி யாரும் பொட்டி பொட்டியா அனுப்பிறக்கூடாது இல்லையா? ஸோ அதனால கூட ரஷ்யா ஒடசா ஓப்லாஸ்ட்ட தேடிட்டு இருக்காங்களா என்னமோ தெரியல. தொடர்ந்து தாக்குதல். இந்த ஒடசா ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வேர் ஹவுஸ் மேல அடிச்சுட்டாங்க. அங்க நாங்க மனிதாபிமான அடிப்படையில பொருட்கள் வச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம பாய்லரு, ஹீட்டர்லாம் வச்சிருந்தாங்க இந்த வின்டருக்காக. அத வந்து அடிச்சு கருக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புன்னு வச்சுக்கிறாங்க. ஏன்னா, இப்ப பவர் அவுட்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அப்படிங்கிற செய்தி. அதாவது டிசம்பர் 17 இன்னிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பவர் அவுட்ரேஜ் பல ஒப்லாஸ்ட்லயும் ஷெட்யூல் பண்ணப்படும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதிகப்படியான கரண்ட் தட்டுப்பாடுகள் உக்ரைன்ல ஏற்பட போது. வின்டர் ஆரம்பிச்சாச்சு. களத்துல வரக்கூடிய வீடியோஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேப் வீடியோ எடுத்து பார்ப்போம். ஸோ, அதுல வந்து சில முக்கியமான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பகுதிகள்ல முன்னேற்றம்க்கான வீடியோஸ். அதுலலாம் வந்து பார்த்தா ஸ்லோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அதெல்லாம் யூஸ் பண்ணி ரஷ்யா தரப்பு வந்து கொஞ்சம் வெதர் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் போல தெரியுது. ஆனா, ஆஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா இருக்கும்போது ட்ரோன்கள்னால அதிக நேரம் பறக்க முடியாது. 2வது ட்ரோன்களுக்கு ப்ராப்பரா கண்ணு தெரியாது. என் கேமரா தான். அதிகமா ஸ்னோ வரதுனால கவர் ஆயிருக்கும். பனிமூட்டமா இருந்துச்சுன்னா, அது கண்ணு தெரியாது இல்லையா? ஸோ, அந்த ஒரு காரணத்தினால அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு ரொம்ப இருதரப்புலயுமே அது பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ, பார்ப்போம் இதுக்கப்புறம் யார் கேபிட்டலைஸ் பண்ண போறாங்க? யாருக்கு இனிஷியேட்டிவ் கிடைக்கும்? ஸோ, இது போல ஸ்னோ வர ஆரம்பிச்சுச்சு. பவர் அவுட்ரேஜ் இப்போ ஒடசால இருக்கக்கூடிய பாய்லர் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் தண்ணி இது போல விஷயங்கள்லாம் ரெடி பண்ணவே இல்ல. ஸோ, மேலும் மேலும் மோசமான சூழ்நிலைகள் உக்ரைனுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எப்படி உக்ரைன் கடந்து வர போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான். அது மட்டும் இல்லாம எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பெலரூஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் பெலரூஸ், உக்ரைன், போலாண்ட் இந்த பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு இதுதான் மிக முக்கியமான ஒரு ஓப்லாஸ்ட் தான் ஓலின் ஓப்லாஸ்ட். நாங்க லுட்டஸ்க்கு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது இந்த போலாண்டோட பார்டர், பெலரூஸோட பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெலரூஸ் தரப்புலேருந்து ஒரு பலூன் அனுப்பி விட்டாங்க. அந்த பலூன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் இருந்திருக்கு. ஸ்மகிள் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிக்கு போம்போது. அது காத்தடிச்சு இந்த பக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து. பலூன்ல வந்து சிகரெட் மட்டும் தான் போதா? இல்ல குண்டுகள்லாம் போயிருமா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இல்ல இது போல டெஸ்ட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்வியும் இருக்கு. பார்ப்போம். ஏன்னா இந்த ஓலியன் ட்ராஜடி அப்படிங்கிற போல போலாந்து தரப்பு வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இது திரும்ப திரும்ப அடிபடுறதுனால பேச்சுக்குள்ள அடிபட்டுக்கிட்டே இருக்கு இந்த ஓலின் ஓப்லாஸ்ட். ஸோ ஒருவேளை போலாந்து வந்து இது எனக்கு தான் அப்படிங்கிற போல கேட்டுருவாங்களா? அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா அடுத்த போலாண்டுக்கு தான் போறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ அந்த ஹிஸ்டரி பத்தி பேசுறேனார் இல்லையா? என்ன ஹிஸ்டரி பாடம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அப்படியே தெற்கு அமெரிக்கா தரப்புல வந்துட்டோம்னா, வழக்கம் போல அமெரிக்கா தரப்புல இருந்து பண்ண ஒரு வீடியோ பதிவு விட்டுருந்தாங்க. அந்த வீடியோ பதிவு ஏங்க ஃபுல்லா இல்ல? ஃபுல்லா விடலாம்லங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. இந்த நார்கோ டெரரிஸ்ட் மேல அடிக்கிறோம் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா கைனடிக் வெப்பன்றாரு. அது போய் விழுந்து வெடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பெருசா வெடிக்குது. அது ஆயில் மாரி தெரியுது அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள். பட் இருந்தாலும் ஃபுல் வீடியோலாம் குடுக்க முடியாதுங்க அப்படிங்கிற போல ஹெக்ஸட் அவர்கள் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்திக்கிறார். சில பல காரணங்கள்னால முழு வீடியோலாம் குடுக்க முடியாதுப்பா. குடுக்கறத மட்டும் வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கங்க அப்படிங்கிற போல எக்ஸட் அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. அடுத்து இந்த தெற்கு அமெரிக்கால நடந்த ரீசென்ட்டான எலக்ஷன், சிலில நடந்த எலக்ஷன். அமெரிக்காவோட அதிபர் யாருக்கு பிரச்சாரம் பண்ணாரோ அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஜாவியர் மில்லே அவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அவர் செலிப்ரேட் பண்ணாரு. அவரு போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு. இன்னும் நெறைய மாரியான போஸ்ட். ப்ளூ கலர்ல இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கமாவும், ரெட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா வாடி வறட்சியாவும், ரொம்ப ஸ்லம் ஏரியா மாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு காமிச்சிருந்தாங்க டிஃபரன்ஸ. ஸோ ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அந்த பொலிவியா எல்லாமே வந்து பண்ண இப்போ ப்ரோ அமெரிக்கன் கேண்டிடேட்ஸா இருக்கனால, ஸோ தெற்கு அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சைடு சாஞ்சுகிட்டு இருக்கா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. ஸோ அடுத்து அப்படியே நம்ம ஆப்பிரிக்கா சைடுல வந்தோம்னா, புர்கினா ஃபாசோல வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதலா
ரஷ்யாவோட அந்த ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல்ல அரைவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆப்பிரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நைஜீரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரஷன் காமிச்சிருந்தாங்க பெனின் பகுதியில. அங்க ஒரு கூ நடந்தது. அவங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது போல அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இதெல்லாம் இங்க ட்ரூப்ஸ்லாம் டிப்ளாய் ஆகுதே, ஹெவியா ரெடி ஆகுறாங்களே, எப்படி என்ன ஏதுங்கிறது தெரியல. ஸோ ஆப்பிரிக்கால இந்த பக்கம் ரெடி ஆயிருக்கு. அடுத்து M23 ரிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பல பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த DR காங்கோக்குள்ள உள்ள ஊடுருவி போய் பிடிச்சுக்கிறாங்க இல்லையா? அதிகமான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க சோல்ஜர்ஸ் வந்து பிடிச்சுட்டோம். எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க, சரணடைஞ்சிடுறாங்க. அப்புறம் அப்புறம் சண்டையே பிடிக்க மாட்றாங்க. நாங்க நூத்துக்கணக்கான நபர்கள் வந்து பண்ண புடிச்சு வச்சுக்கிறோம். அதுவும் புருண்டியன் சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது போல, அவங்க தரப்புல அதுவும் காங்கோவோட கிழக்கு பகுதிகள்ல முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா? M23 ரிபல்ஸ். ஸோ அந்த பகுதியில. அது மட்டும் இல்லாம M23 ரிபல்ஸ் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் கேட்டாரு. பிடிச்ச பதவி வேணா விட்டு குடுத்துர்றோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, M23 ரிபல்ஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எல்லா தரப்புலயும் அமெரிக்க தரப்புலருந்து ட்ரம்ப் அவர்கள் என்னதான் எஃபோர்ட் போட்டு செஞ்சாலும் அது நடக்க மாட்டேங்குது. ரியாலிட்டில அது எதுவும் ஒத்து வர மாட்டேங்குது இரு தரப்புலயும் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தங்கள் குடுத்து பிரஷர்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து பிரஷர் தாங்காது இல்லையா? குக்கர் ஒண்ணும் வெடிக்கவும் இல்ல, விசில் விடத்தானே செய்யும். ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சண்டை பிடிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. இன்னொரு பக்கம் தாய்லாந்து, கம்போடியா வழக்கம் போல சண்டை பிடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ குளோபல் கான்ஃப்ளிக்ட் அமெரிக்கா இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட கொண்டு வந்து உக்ரைன், யூரோப்பியன் யூனியன் என்ன குடுத்தாங்களோ அது குடுக்க போறாங்க. லாவ்ரோவ் அவர்கள் ஆல்ரெடி சொல்ட்டாரு. அதுல டான்பாஸ் பகுதி, 2வது நேட்டோ. இத பத்தின விஷயங்கள் நம்ம அக்ரி பண்ணது இல்லன்னா வராதீங்க அப்படிங்கிறது போல லாவ்ரோவ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அமைதி ஒப்பந்தம் மட்டும் ஒத்து வரல அப்படின்னா, கண்டிப்பா மிகப்பெரும் அளவுல எஸ்கலேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள 4 பேத்துக்கு யூடியூப் மதிச்சு நான் ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை பை.